ட்ரினிட்டி திரித்துவத்தை குறித்து ஸ்டார்டிங்கில் இருந்த சபைகளுக்கு ஒரு குழப்பம். பெந்தகோஸ்து சபையில் கூட அது தெரியாமல் தான் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் தனித்தனியான நபர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒரே தெய்வம் என்றால் சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, 1+1+1 3 தானே பண்ணுறாங்க. அதற்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, 1 1 தானே பண்ணுறாங்க. ஒரு சிலர் இல்லை பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாவியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இல்லை அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் ஒரு மோடு, அவர் சுவிட்ச் போட்டார்னா ஃபாதர் ஆவார். புரிய சொல்கிறேன், சுவிட்ச் போட்டார்னா அவர் என்ன ஆவார், குமாரனாக மாறுவார். இன்னொரு சுவிட்ச் போட்டார்னா பரிசுத்தாவியானவராக மாறுவார். அவர் ஒரு ட்ரிபிள் ஆக்டர். டிடி ஜாக்ஸ் அதை தான் சொல்கிறாரு. இவர்கள் சொல்லுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் என்ன திரித்துவத்தை குறித்து சொல்கிறது, நம்முடைய தேவன் எப்படியா இருக்கிறார் என்று வேதம் என்ன சொல்கிறது, அவைகளைத்தான் 3 எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ், சத்தியம் தமிழில் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்களை வரவேற்கிறேன். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ், இவர்கள் என்னுடைய மனைவி சந்தியா ஜெயராஜ். இப்பொழுது முதலாவது, ட்ரினிட்டி என்றால் என்ன? ட்ரை யூனிட்டி என்றால் 3 in 1ness, 3 நபர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், அதுதான் அதனுடைய அர்த்தம். இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஆதி சபையில் 1st century 2nd century and 3rd centuryயில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. சபைக்கு ஒன்று வெளியிலிருந்து வருகிற பர்சிக்யூஷன், இன்னொன்று உள்ளுக்குள்ளவே இருக்கிற பெரிய கள்ள போதனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் படைக்கப்பட்டவர், ஏரினிசம், யூனிடேரியனிசம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் பிதா குமாரன், அவ்வளோதான், பரிசுத்தாவியானவர்லாம் இல்லை. இன்னொரு கூட்டம் இயேசுதான் பிதா, இயேசுதான் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் தான் இயேசு. இது போல் இன்னொரு கூட்டம் இருந்தது. இதெல்லாம் சபை தொடர்ச்சியாக உடைத்து கொண்டே இருந்தது. நம்ம 2வது எபிசோடில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ட்ரினிட்டின்றோடு இந்த காலகட்டத்தில் சர்ச் ஃபாதருங்க ஒரு டெக்னிக்கல் டேர்மாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இவர்கள் மூவரும் ஈக்குவல், இட்டர்னிட்டி. இதில் ஏற்றத்தாழ்வு அது போலலாம் எதுவுமே இல்லை என்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரினிட்டி வேதாகமத்தில் இருக்கா என்றால் இல்லை. ஆகவே இந்த பிரச்சனை வந்ததுனால அவர்கள் சில டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள், கிங்டம் ஆஃப் காடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பண்ணுகிற தவறுனால ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பட் நாட் எட். ஆகவே அந்த காலகட்டத்திற்கு இது ஒரு டெக்னிக்கல் டேர்மாக யூஸ் பண்ணப்படுகிறது. தேவ சபை, தேவ ஜனங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு 3 தேவன் அல்ல, ஒரே ஒரு தேவன். அதுதான் உபாகமம் 6:4 சொல்கிறது. இஸ்ரவேல் கேள், நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், மாற்று கருத்தே இல்லை. இப்போ கேள்வி, அந்த ஒரு கர்த்தர் எப்படியாக இருக்கிறார், அவருடைய தன்மை என்ன, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதாகமத்தின் மூலமாக நம்ம தேட போகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த திரியேக தேவனை குறித்து ஏதாச்சும் சொல்லியிருக்கா, அதை நம்ம பார்க்கலாம். பிறகு புதிய ஏற்பாட்டில் ஏதாச்சும் சொல்லியிருக்கா, அவைகளை மட்டும் இன்று பார்த்துட்டு வெட்னஸ்டே நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எரசி என்னென்னலாம் கள்ள உபதேசங்கள் இதற்கு விரோதமாக வந்தது, சபை எப்படி இது முறியடித்தது, இவைகளை பார்த்துட்டு கடைசியில் 3வது நாள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஃப்ரைடே, எப்படி மூவரும் யூக்கலாக இருக்காங்க, மூவரும் எப்படி ஒன்றாக இருக்காங்க, டிஸ்டிங்க்ட் தனி நபராக செயல்பட்டாலும் எப்படி ஒன்றாக இருக்காங்க, அதுதான் காட்ஹெட்ன்றோம். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் இந்த தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் ஒருவரா, இருவரா அல்லது 3 பேரா? 3 பேர் என்றால் எப்படி மூவர், அந்த மூவர் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள், அதைத்தான் நம்ம தேடி போக போகிறோம். நீங்கள் ஆதியாகமம் 1:26 படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கவனிங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் என்று இங்க ப்ளூரல் பன்மை பயன்படுத்தப்படுகிறது. இது ஒன்று. இன்னொன்று 3:22 படிங்க, அது ஆதியாகமம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். நம்மில் ஒருவரை போல் ஆனான். இங்கே ப்ளூரல் பன்மை தான் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, நான் என்றால் நான் என்று பேசுகிறேன், நாம் என்றால் நாம என்று பேச போகிறோம். அடுத்தது நீங்க ஆதியாகமம் 11:7 படிங்க. நாம் இறங்கி போய் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்று சொல்லலை. எங்காச்சும் போனோன்னா நான் இறங்கி போயிடுவேன். ஆனால் அப்படி இல்லை, நம்ம இருவரும் போகிறோம். அப்போ என்ன சொல்லுவோம், நாம் போகலாம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ நாம் இறங்கி போய், ஃப்ளூரல் சிங்குலர் இல்லை,
ஒருமையில் பன்மையில் சொல்கிறார் ஆண்டவர். ஓகே, படிங்க. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். தாறுமாறாக்குவோம், இங்கேயும் பன்மை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் தேவதூதரை கூட்டிகிட்டு போனாரா என்ன? இல்லை, தேவன் அந்த பன்மைத்துவத்தை எங்க சொல்லுகிறார். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்துருவோம் அதெல்லாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஏசாயா 6:8 படிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யார் நமது காரியமாய் போவான் என்று. அங்கேயும் ஃப்ளூரல் பன்மை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் நாமனா கூட ஆண்டவருக்கு சமமாக ஒருவர் இருக்கணும். அதனால தான் யோவான் மிகவும் தெளிவாக சொல்கிறார், காட் இஸ் லவ். இப்போது பாஸ்டர் அன்பாக இருக்கிறார் என்றால் அடுத்த ஒரு கேள்வி வருகிறது, யாரிடத்தில் அன்பாக இருக்கிறார்? பாஸ்டருடைய மனைவியிடத்தில் அன்பாக இருக்கிறார். அடுத்த ஒரு கேள்வி வருது, யாரிடத்தில் அன்பாக இருக்கிறார்? பாஸ்டருடைய பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிறார். அப்போ யாரோ ஒருவர் இருந்தால் மட்டும்தான் பாஸ்டர் அன்பாக இருக்கிறார் என்றது நம்ம கிராமட்டிக்கலாக அது சரியாக இருக்கும். யாருமே இல்லை. இப்போ யுகாயுகமாய் படைக்கப்படாத தேவன் யாரிடத்தில் அன்பாக இருந்தார்? இதை நன்றாக அறிந்து இந்த க்னாஸ்டிசிசத்தினுடைய ஒரு பிரச்சனை அதை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தெளிவாக தலைமலை அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் யோவான், காட் இஸ் லவ். அங்கேயே ஒரு பன்மைத்துவம், கர்த்தருடைய பன்மைத்துவம் அங்கே வருது. யாரிடத்தில் அன்பாக இருந்தார்? அதுதான் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, ஜீசஸ் இடத்துல அன்பாக இருந்தார். யாரிடத்தில் அன்பாக இருந்தார்? பரிசுத்தாவினிடத்தில் அன்பாக இருந்தார். சில பேர் உடனே சேனலை நீங்கள் அப்படியே என்ன ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் என்கிறதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாங்க ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறதுக்கு அவர்கள் அப்படி சொல்லுவாங்கன்னுட்டு. ஆராய்ச்சி சொல்லுகிறது ஈப்ரு மோனார்கி, எபிரேய அதாவது யூத ராஜாக்கள் இதுவரையிலும் சரித்திரத்தில் நாம் என்று அவர்களை ஃப்ளூரலாக சொன்னதாக எங்கேயுமே இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே தெளிவுபடுகிறது, ஆண்டவர் நாம் என்று சொல்லுகிறார். இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவர் இன்னொருவரை குறித்து சொல்லுவார். அந்த இன்னொருவரும் ஆண்டவராக இருப்பார். அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். சங்கீதம் 45:6-7 படிங்க பார்க்கலாம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும், உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும். ஆதலால் தேவனே, காட் உம்முடைய தேவன். உங்களுக்கு விளங்குச்சுங்களா? அப்போ அந்த இடத்துல 7ஆம் வசனத்தில் என்ன பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால் ஏலோஹிம் என்றால் எபிரேயர்கள் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஃப்ளூரல். இப்பொழுது எபிரேயர் 1:8 படிங்க, இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும் இதை குறித்து யாரை சொல்ல வருகிறார் என்று. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அப்போ அந்த தேவன் இந்த தேவனை நோக்கி என்றால் இது யாரை குறிக்கிறது? நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள். சங்கீதம் 110:1 படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. யார் கர்த்தருங்க? யார் என் ஆண்டவர்? அப்ப தாவீதின் ஆண்டவர் யாரு? தாவீதின் கர்த்தர் யாரு? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். நன்றாக கவனிக்கணும். இந்த இடத்துல தேவனுடைய அந்த பன்மைத்துவத்தை குறித்து தாவீது கிளியராக அறிந்திருந்தான், நன்றாக அறிந்திருந்தான், தெளிவாக இருந்தான். இதை இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயு 22:41 படிங்க பார்க்கலாம். பரிசேயர் கூடி இருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன்? இப்போ கிறிஸ்து அனாயிண்டட் ஒன், மேசையா, யாருடைய குமாரன் கேள்வி கேட்கிறார் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இப்போ புரியுதுங்களா? அவர் யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன் என்றார்கள். இப்போ ஜீசஸ் ஒரு கேள்வி எழுப்புவார். அந்த கேள்விகளுக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெளிவாக புரிகிறது, தாவீது சொன்னது ஒரு ஃப்ளூராலிட்டி, தேவனுடைய அந்த பன்மைத்துவம், அதை புரிஞ்சுட்டு தான் தாவீது சொல்கிறார். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பசுத்த ஆவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறுதரமாக,
ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. ஆமென். இங்க கவனிக்கணும். தாவீது ஃப்ளூராலிட்டி, தேவனுடைய பன்மத்துவத்தை தெளிவா அறிந்திருந்ததுனால ஆண்டவர் அங்க லாக் பண்றாரு அவங்கள. நீங்க நினைக்கிற அந்த கிறிஸ்து மேசையா, அவரை தாவீது தேவன் என்று சொல்லியிருக்கானப்பா. கர்த்தரின் ஆண்டவனை நோக்கி, அந்த ஆண்டவன் யார்? அந்த ஆண்டவன் எப்படி இவனுக்கு மகனாக இருக்க முடியும்? அங்கே லாக் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறது என்னவென்றால், தாவீதுக்கும் நன்றாக தெரியும் தேவன் பன்மைத்துவமாக தான் இருக்கிறார் என்று. இப்பொழுது இன்னும் தெளிவாக பார்க்க ஓசையா 1:7 படிங்க பார்க்கலாம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே, தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேலை பார்த்து, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே. இந்த இடத்துல தான் லார்ட் என்ற வார்த்தைக்கு யாவே என்றும், காட் என்ற வார்த்தைக்கு எலோஹிம் என்றால் ஃப்ளூரல், ஒருமை கிடையாது, அது பன்மை. சரிங்களா? இந்த இடத்துலையும் தெளிவுபடுகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் பேசும்பொழுதே இன்னொரு ஆண்டவரை குறித்து சொல்கிறார். அதுதான் பெரிய மிஸ்ட்ரி, அதுதான் பெரிய ஆச்சரியம். அதனால தான் சர்ச் ஃபாதர்லாம் இதை மிகவும் கூர்ந்து கவனித்தாங்க. கிளமெண்ட், அலெக்சாண்ட்ரியா, டெர்டுலியன், அத்தனியஸ், இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணாங்க. இப்போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம ஒரு கிளிம்ஸ் அப்படி பார்த்தோம். இப்போ பரிசுத்தாவியானவர் எப்படி தனித்துவமானவர், தனிநபரானவர் அப்படிங்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ ஏசாயா 63:10 கொஞ்சம் படிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். கவனிங்க, அவருடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கணும். ஆவியை வசனப்படுத்தினார்கள். அவருடைய பரிசுத்த ஆவியை, என்னுடைய மனைவியை, உங்களுக்கு விளங்குங்களா? அவருடைய பரிசுத்த ஆவியை. அப்போ பரிசுத்த ஆவியினர் தனித்துவமாய் அங்கே சொல்லப்படுகிறார். படிங்க. அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்படி ஏசாயா 61:1 படிங்க. இதை நாங்கள் சொல்லி அநேக வசனங்களை சொல்லுகிறதுனால உங்களுக்கு வசனமாக வேண்டாம். ஏனென்றால் இதை தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ளணும். சில அனாலஜி, சில காரியங்கள் சொல்லலாம், ஆனால் ட்ரினிட்டியே விளக்குறதுக்கு எதுவுமே எடுபடுகிறதில்ல. நானும் கடைசியில் ஒன்று சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஒரு முயற்சி தான். என்ன இருந்தாலும் சபையாகப்பட்டது இந்த சத்தியத்தில், வேத வசனத்தில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய பாஸ்டர் திரித்துவத்தை நம்புகிறவர்கள். நாங்கள் ட்ரினிட்டியை தான் பிலீவ் பண்ணுறோங்க. ஒரு முறை அங்கிள் எங்களுக்கு எப்படி தெரியல, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின் போதும் என் பாஸ்டர் சொன்னார், பார்ப்பா நான் உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறேன், அதே நான் என் மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், அதே நான் என் பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கிறேன் அப்படின்னார். நான் அதை தான் நம்பிட்டு இருந்தேன். நான் பைபிள் காலேஜுக்கு போகும்போது தான் அங்கே புரிந்து கொண்டேன், அது தவறு. அப்படியல்ல, தனித்தனி நபர்கள். மாடலிசம் கிடையாது, ஒன்னசம் கிடையாது, மொனார்கினிசமும் கிடையாது, மாடலிஸ்டிக் மொனார்கினிசமும் கிடையாது. தனித்தனி தன்மை உள்ளவர்கள், தனித்தனி டிஸ்டிங்க்ட் பர்சன் என்று நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது படிங்க ஐசையா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இங்க கவனிங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் இயேசுவை குறித்து. இந்த இடத்துல ட்ரினிட்டியை நம்மளால் பார்க்க முடியும். கர்த்தராகிய ஜெகோவா, யாவே, எலோஹிம் எப்படின்னா வச்சுங்க, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். யார் அந்த என்மேல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதுங்க. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் அவருடைய ஆவியானவர். தனித்தனி நபர்கள் யார் மேலே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மேலே. தனித்தனி நபர்களாக தான் சொல்லப்பட்டு இருக்கு. இது ஜீசஸே லூக்கால படிக்கிறத நம்ம பார்க்கோம். இன்னும் இதை மிகவும் டீட்டெயிலாக ஒரு வசனம் சொல்லுது திரியேக தேவனை குறித்து, மிகவும் டீட்டெயிலாக. அது ஏசாயா 48:16. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க, நம்ம கேர்ஃபுல்லாக அதை பார்த்துருவோம். நீங்கள் என் சமீபத்தில் சரி, நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான கால துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய, இப்போ என்ன சொல்ற, ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் என்ன சொல்றாரு பாருங்க, இப்பொழுதும் கர்த்தராகி ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். யாருடைய ஆவி? பிதாவினுடைய ஆவியானவர் என்னை
அனுப்புகிறார். இங்கே கவனிங்க, போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் யார் அப்படி போகிறது என்று. அடுத்தது அனுப்புகிறது யார்? பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவர் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஜெகோவா விட்னஸ் வந்து ஃபாதர் காடு தான், ஜீசஸ் வந்து ஒரு கிரியேட்டட் பீயிங், அப்படி தான் அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அடுத்தது ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் மாடலிசம் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ஜீசஸ் தான் எல்லாமே, ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க. அவர் தான் இவர் தான் அவர், இப்படி தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் வேதத்தை படிக்கும்போது தனித்தனி நபராக தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஃப்ளூராலிட்டி, அதை தான் இப்போ நம்ம கொண்டு வருகிறோம். அதை தான் ஸ்கிரிப்சர் மூலமாக நம்ம பார்த்துட்டு தேடிட்டு போகிறோம். இதை குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள், ஏதாச்சும் வேறு ஸ்கிரிப்சருங்க அப்படி இருந்தால் நீங்கள் பேசலாம். நான் என்ன சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் யாரை குறித்து பேசினாலும் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். சில தவறுகளை எமோஷ்னலாக நம்ம செஞ்சுருப்போம். நானே கூட சில தவறுகளை செய்து நான் ஓப்பனாக மன்னிப்பு கேட்ட ஒரு காரியங்களை கூட நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்றைக்கும் கிறிஸ்தவருடைய தன்மை நாம் என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். நாங்கள் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல், எந்த ஒரு பயம் இல்லாமல், எங்கேயும் ஓடி ஒலையாமல் தெளிவாக ஸ்கிரிப்சரை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சில இடங்களில் ஓமையாக பேசினாராம். இந்த எபிசோடில் நான் ஸ்கிரிப்சராக பேசிகிட்டே இருக்கேன். ஆர்குமெண்ட் அடுத்த எபிசோடில் வச்சுக்க போகிறோம். இப்போ தேவ தூதனானவரை குறித்து கூட காட் என்றும் லார்ட் என்றும் சொல்லப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 16:13 கொஞ்சம் படிங்க. அப்பொழுது அவர், என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தேவ தூதனானவராக தான் சொல்லப்படுகிறது. கடைசியில் இவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு என்று எழுதப்பட்டு இருக்கு. அப்போ அந்த தேவ தூதனானவர் எப்படி கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் மிஸ்ட்ரி. உங்களுக்கு விளங்குச்சலாம். தேவனை யாருமே பார்க்க முடியாது. அப்போ இவர் யார்? இவருக்கு கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதனானவர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது அநேக இடத்துல பார்க்கலாம். உதாரணத்துக்கு இதை அதிகமாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் மனோவா, அதாவது சாம்சனுடைய அம்மா அப்பா, அவங்களும் இப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். கிதியோன், அந்த இடத்துலையும் இது போல தேவதூதனானவர் கர்த்தர் என்று இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். அப்போ யார் இவர்? அப்போ நம்முடைய தேவன் எப்படியா இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு எப்படி சொல்லுகிறது? பன்மைத்துவத்தை தான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவருடைய தன்மை எப்படி இருக்குது, அதை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எந்தெந்த இடத்துலலாம் பன்மையாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்று அப்படி தெளிவாக பார்த்துட்டோம் நம்ம. இப்பொழுது நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். அந்த இடத்துல இப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் குறித்து தனித்தனியாக பேசப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பழைய ஏற்பாடு முழுக்க ஆண்டவர் நாம் என்கிறத நம்ம பார்த்தோம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் இன்னொரு நபரை ஆண்டவர் என்று சொல்லுகிறதையே பார்த்தோம். இன்னொரு இடத்துல கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், தேவ தூதனானவரை கூட கர்த்தர் என்று சொல்லுகிறத நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தவர்களும் ஆண்டவர் பன்மைத்துவமாக இருக்கிறத வேதம் சொல்லுகிறத நான் காட்டினேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் தேவனை, இந்த திரித்துவ தேவனை எப்படி காட்டுகிறது என்பதை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர் தேவன், பிதாவாகிய தேவனை சொல்லும் போது தியோஸ் என்று எழுதுவார். காட் த சன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது குரியோஸ் என்று எழுதுவார். அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கு. ஆனால் மூவரும் சமமாக இருப்பதை இதில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மூவரும் கோ ஈக்குவல். அதுதான் பிதாவின் ரூபமாக இருந்து அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அதே போல் இவர்களுக்கு படைப்பு என்பதே இல்லை. இவர்கள் யுகாயுகமாக இருக்கிறவர்கள், இன்ஃபினிட்டி, கோ எக்ஸிஸ்டன்ஸ். இவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இவங்க தான் எல்லாத்தையும் படைச்சது. சரிங்களா? இதை புரிந்து கொள்வது கஷ்டம் தான். ஆனால் வேதத்தில் இப்படி தான் இருக்குது. அதனால தான் சர்ச் ஃபாதருங்க அதிகமாக ஆராய்ந்து இந்த டேர்மு கொடுத்தது, ட்ரினிட்டி என்ற டேர்ம். இல்லைன்னா வேதத்தையும் நம்ம ஆராதிக்கிற தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. மாடலிசம் சொல்கிற மாதிரிலாம் கேட்க முடியாது. ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியாது. ஏரியனிசம், ஜெகோவா விட்னஸ் கேட்கவும் முடியாது. அர்த்தமே இருக்காது அதில். தெர் இஸ் யூனிட்டி இன் ட்ரினிட்டி அமாங் காட். தேவனுக்குள்ளாக தெர் இஸ் யூனிட்டி இன் ட்ரினிட்டி. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 12:4-6 வரையிலும் படிங்களேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. சரிங்களா? ஆவியானவர் வந்துட்டாரு. நெக்ஸ்ட். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் வந்துட்டாரா? நெக்ஸ்ட். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பிதாவாகிய தேவன் வந்துட்டாரா அந்த இடத்துல? உங்களுக்கு விளங்குச்சுங்களா? தனித்தனி அந்த செயல்துவத்தை, காரியங்களை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களுக்கு இதை குறித்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது, தாவீதுக்கும் கிடையாது.
பிற்பாடு தான் இந்த கள்ளோபதேசங்கள் வந்து சபை எப்படி அடித்து உடைத்தது, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்தது 2 கொரிந்தியர் 13:14 வேகமாக படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? நெக்ஸ்ட் தேவனுடைய அன்பும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, சரிங்களா? காட் இஸ் லவ், அன்பும். அடுத்தது பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஐக்கியம். இந்த இடத்துலையும் தெளிவாக புதிய ஏற்பாட்டில் 3 தனித்தனி நபரை குறித்து நம்ம பார்க்குறோம். பாஸ்டர் ஜேக்கப்னுடைய அன்பையும் பாஸ்டர் ஜேக்கப்னுடைய சமாதானத்தையும் அப்படி சொல்லப்படலை, தனித்தனி நபருடைய காரியங்களே சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் எபேசியர் 4:4-6 படிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே ஆவி, ஒரே ஆவி. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஸ் இருக்கும். கேபிட்டல் எஸ் சொல்லுகிற இடத்துலலாம் மனுஷாவி இல்லாது, அது பரிசுத்தாவியானுடைய காரியங்களை குறிக்கிறது. நெக்ஸ்ட் படிங்க அப்படியே தொடர்ச்சியாக. ஒரே கர்த்தரும், ஒரே கர்த்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஆமென். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. இங்கேயும் வேதம் தெளிவாக தனித்தனி நபராக டிஸ்டிங்க்ட் பர்சன் வேதத்தில் பார்க்குறோம். நீங்கள் பைனிட்டேரியனிசமாக இருந்தாலும், நீங்கள் டைனாமிக் மொனார்கினிசமாக இருந்தாலும், நீங்கள் மாடலிஸ்டிக் மொனார்கினிசமாக இருந்தாலும், நீங்கள் அயரினிசமாக இருந்தாலும், நீங்கள் யுனைட்டேரியனிசமாக இருந்தாலும், எந்த இசமாக இருந்தாலும், இவர்கள் அனைவருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரினிட்டி 3 டிஸ்டிங்க்ட் பர்சன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் வேதத்தில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம், சரிங்களா? இன்னும் சில வசனங்களை புதிய ஏற்பாட்டில் நான் காட்ட போகிறேன் பாருங்கள். திருத்துவத்தை குறித்து துல்லியமாக 1 பேதுரு 1:2 சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே, யாருடைய அறிவு என்றால் பிதாவாகிய தேவன், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. யாரு ஆவியானவருங்க? உங்களுக்கு வழங்குதலா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் வருகிற இடத்துல இப்போ பிதா முதல் வருகிறார், பரிசுத்தாவியானவர் 2வது வருகிறார். சில சமயத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம பிதாவிடத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு சாமி ஏதாச்சும் கோச்சுக்குவாரா? இயேசு சாமிடத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவினர் கோச்சுக்கு வரா? இது போலலாம் எனக்கு குழப்பம் இருந்தது. ஆனால் தேவனுக்குள்ளே அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே பிதா பெயர் சொல்கிறாரு, அடுத்தது இயேசு சாமி பெயர் வரல, பரிசுத்தாவினுடைய பெயர் வருகிறது. படிங்க. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இங்க பிதா பரிசுத்தாவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார் பாருங்க, தெளிவாக இருக்கு. கடைசியாக நம்ம பார்த்துருவோமே, நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் யூதா 20:21 படிச்சிருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பு, God is love, பிதாவாகிய தேவனுடைய அன்பில காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். பைபிள் இஸ் வெரி கிளியருங்க. வேதாகம பரிசுத்தவான்களுக்கு திரித்துவத்தை குறித்து எந்த விதமான சந்தேகமும் குழப்பமும் கிடையாது. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவரோட தன்மை எப்படி இருக்கு? இந்த ட்ரினிட்டி ஒரு டெக்னிக்கல் டேர்மா இருந்தாலும் இதை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்த ஏரியனிசம், அதுதான் யூனிட்டேரியனிசம் சொல்லுவாங்க, ஜெகா விட்னஸ் இப்போ இருக்குல்ல, அது போல காரியங்கள். அடுத்தது ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் இருக்காங்களே, அதுலேயும் சில டிவிஷன் இருக்கு. எதனா இருக்கட்டும், இவர்களை முறியடிக்கும்படியாக இரேனியஸ், கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, டெர்ட்டுலியன், அத்தனியஸ், இவரெல்லாம் சர்ச் ஃபாதருங்க, பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள். இவர்களாம் ட்ரினிட்டி என்னன்னு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வேதாகமத்தின் அடிப்படையில் யார் என்ன சப்போர்ட் பண்ணாலும் வேதாகமத்தின் அடிப்படையில் இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் தெளிவாக இருக்குது. இப்போ ஒரு கேள்வி இருக்கும், 3 பேர் எப்படிங்க ஒன்றாக இருக்க முடியும்? என்னங்க இது கேலி கிண்டலாக இருக்கேன்னுட்டு பாருங்கள். தேவத்துவத்தை நாம் எந்த ஒரு அனாலஜி, எந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லையும் விளக்கவே முடியாது. நீங்கள் பரலோகத்தை குறித்து சொல்லும் பொழுது கூட ஸ்காலரில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, யோவான் திணறுகிறார், அதனுடைய அந்த மகிமையை சொல்லுகிறதுக்கு பூமியில் வார்த்தை இல்லை. இது எசேக்கியேலில் கூட நம்ம பார்ப்போம். அந்த சிங்காசனம் இந்த கலரில் இருந்தது, உடனே வேற கலர் சேஞ்ச் பண்ணுவார், இன்னொரு கலர் சேஞ்ச் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வியப்பாக இருக்கும், ரசித்து படித்தோம்னா. ஸோ சில காரியங்களை நம்ம சொல்லவே முடியாது.
பாருங்களேன், எந்த இல்லுஸ்ட்ரேஷனும் நம்ம விளக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய முயற்சி அவ்வளோதான். குதிரையை கட் பண்ணால் ரெட் கலர் ரத்தம் வருது. ஒரு பிள்ளை கேட்குறான், மிருகத்துக்கு என்ன ரத்தம் இருக்கும்? நான் சொல்கிறேன், யானைக்கு சிவப்பு ரத்தம், குதிரைக்கு சிவப்பு ரத்தம், மாட்டிற்கு சிவப்பு ரத்தம், ஆட்டுக்கு சிவப்பு ரத்தம், அடுத்தது கோழிக்கு சிவப்பு ரத்தம்ன்ற, மீனுக்குள்ள சிவப்பு ரத்தம்ன்ற. அப்போ அவன் கேட்குறான், மிருகத்துக்கெல்லாம் சிவப்பு ரத்தமா? நான் ஆமான்றேன். அடுத்தது, யானைக்கு எத்தனை ஹார்ட்டுன்றான். நான் சொல்கிறேன், யானைக்கு ஒரு ஹார்ட்டு, குதிரைக்கு ஒரு ஹார்ட்டு, மாட்டுக்கு ஒரு ஹார்ட்டு, ஆட்டுக்கு ஒரு ஹார்ட்டு, கோழிக்கு ஒரு ஹார்ட்டுன்றான். சரிங்களா? அப்போ அவன் கேட்குறான், அப்போ மிருகத்துக்கெல்லாம் ஒரு ஹார்ட்டு தான் இருக்குமா? ஆமாம். அப்போ மிருகத்திற்கு எல்லாருக்கும் பொதுவாக சிவப்பு ரத்தம் தான் இருக்குது. பொதுவாக எல்லா மிருகத்திற்கும் ஒரு இருதயம் தான் இருக்குது. இப்போ ஆராய்ச்சி செய்யும் போதே தண்ணீரில் போய் அவன் பார்க்குறான், ஒரு மிருகத்தை எடுத்து கட் பண்ணும் போதோ அதற்கு மட்டும் ப்ளூ கலரில் ரத்தம் வருது. கட் பண்ணி இன்னும் உள்ளே பார்த்தா 3 இருதயம் இருக்குது. அதுதான் ஆக்டோபஸ். உங்களுக்கு விளங்குச்சுங்களா? ஆக்டோபஸ் ஒன்று தான், ஆனால் உள்ள 3 இருதயமும் அதனுடைய நிறம் ரத்தமே வேற. அப்போ அதற்கு ப்ளூ ரத்தம் இருக்கிறதுனால, அதற்கு 3 இருதயம் இருக்கிறதுனால அது மிருகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிவப்பு ரத்தம் ஒரு இருதயம் தான் மிருகம். அப்போ இது மிருகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏனென்றால் இந்த மிருகத்தினுடைய தன்மை அப்படி, இந்த மிருகத்தின் தன்மை இப்படி, தேவனுடைய தன்மை இப்படி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே கர்த்தர் எப்படி இருக்கிறார்? காட் த ஃபாதராக, காட் த சன்னாக, காட் த ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சரிங்களா? இதை குறித்து எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க, எப்படியெல்லாம் சபை போராடி மேற்கொண்டது, இன்னும் இதை குறித்து எப்படி எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, அதை யார் செய்கிறார்கள், அவருடைய புரிதல் என்ன என்பதை தான் நாம வென்ஸ்டே பார்க்க போகிறோம். ஃப்ரைடே எப்படி காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்களே, நம்முடைய நம்பிக்கை 3 distinct person in one Godhead. ஆக்டோபஸை பார்த்தால அது போல எந்த உதாரணத்தாலும் விளக்க முடியாது. புரிந்து கொள்ள இதை சொல்லியிருக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை குறித்து பேசுங்க. தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் கிறிஸ்துவுடைய கமெண்ட் நாகரிகமாக இருக்கட்டும், லைக் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ. See you soon. ஆமேன்.